ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனியாஸ் டைரி பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு அப்படின்னாவே என்ன நம்ம நினைப்போம்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். அதை வேறு மாதிரி சிந்திப்போம். அதாவது புதிய முயற்சி, புதிய முன்னேற்றம், புதிய எழுச்சி, புதிய மாற்றம், இந்த மாதிரி கூட சொல்லலாம் இல்லைங்களா? என்னென்னா புதிய மாற்றம், புதிய முயற்சி, புதிய எழுச்சி. இந்த இந்த எழுச்சியை புரட்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த முன்னேற்றங்களை நம்ம வகைப்படுத்தணும். ஒரு நாடோ இல்லை வீடோ முன்னேறத்துக்கு சமூக பொருளாதார முன்னேற்றமோ இல்லை புரட்சியோ இல்லை எழுச்சியோ தேவைப்படுது இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே அது தேவையான ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு. இந்த புத்தாண்டில் நம்ம அறிவு சார்ந்து யோசிக்கணும்னா நம்மளை, நம்ம நாட்டை, இந்த உலகத்தை எப்படி முன்னேற்றிட்டு இருக்காங்க, அதில் நம்ம பங்கு என்ன எப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது என்னென்னா, திரும்ப சொல்கிறேன், பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது புதுசாக ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா நாட்டில் இல்லைன்னா உலகத்தில், நமக்கு தெரிஞ்சிருக்கா? அது அந்த முன்னேற்றத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அதனுடைய எழுச்சி நமக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, அதோட மாற்றம் நமக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அறிவு சார்ந்து எவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோம், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாற்றத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டான மின்னணுவியல் துறையில் எப்படி ஒரு மாற்றம் எழுச்சி எல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எப்படின்னா, ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். அனலாக் சிஸ்டம் அண்டு டிஜிட்டல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குங்க மின்னணுவியலில். அனலாக் மீன்ஸ் மெக்கானிக்கலாக இருக்கும், அது டிஜிட்டல் மீன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? பட்டன் தட்டினா லாக் ஆகுது, பட்டன் தட்டினா டிவி ஆன் ஆகுது, அலெக்ஸாவை கூப்பிட்டா லைட் ஆஃப் ஆகுது, லைட் ஆன் ஆகுது. இதுதான் டிஜிட்டல் புரட்சி. ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே ரிமோட்டை தட்டுனா டிவி ஆஃப் ஆகுது, இல்லைன்னா டோரு ஆஃப் ஆகுது, இல்லைன்னா கேமராஸ் இயக்கிறோம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இதை பற்றி தான், இந்த முன்னேற்றங்களை பற்றி தான், அதனுடைய வளர்ச்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது நமக்குள்ள. வரலாற்று காலத்தில் பார்த்திங்கன்னா, புறா அது காலில் ஒரு கடிதத்தை கட்டி ஒரு அரசன் அமுச்சு விடுவார். மற்ற நாட்டு அரசன் அந்த புறா காலில் இருக்கிற கடிதத்தை எடுத்து படித்து பார்த்துட்டு கம்யூனிகேஷன் இருந்தது. அது கூட 23ஆம் புலிகேசின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ரொம்ப காமெடியாக காட்டியிருப்பார் சிம்புதேவன், டைரக்டர் சிம்புதேவன். அந்த புறாவே சாப்பிட்ருவார். இது வளர்ச்சியா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நம்ம வளர்ச்சியை அறிவு சார்ந்து எடுத்துகிட்டு போனோங்கிறது தான் அந்த படத்தோட பாயிண்ட் அவுட்டாக இருக்கும். ஓகே, நம்ம உதாரணத்துக்கு வருவோம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம். அப்போல்லாம் அந்த காலத்தில் புறாவெல்லாம் போன பிறகு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனோம்னா இன்லேண்ட் லெட்டர் இருக்கும், இல்லைன்னா அந்த கார்டு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருந்தோம் இல்லைங்களா? கையில் தான் எழுதிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போஸ்ட் கார்டு போட்டு நம்ம தான் போய் உடல் உழைப்பு அதெல்லாம் போய் போடணும். அதுக்கப்புறம் வந்ததுன்னா பேஜர். அது சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது பேஜர். அதில் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோம். அடுத்த வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கண்டுபிடிச்சது. அது யாருன்னு சொல்லிட்டு நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் தான் கண்டுபிடிச்சது, தமிழ்நாட்டுக்காரர் தான் இமெயிலை கண்டுபிடிச்சாங்க. அந்த வளர்ச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஜிமெயிலில் இல்லை கூகுளில் போயிட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்க விட்டுருங்க. ஓகே, அடுத்தது இமெயில் போச்சு. இப்போது ரீசெண்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப்பில் எத்தனையோ பேர் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். எத்தனையோ கல்வி நிலையங்கள், இந்த சமூக பொருளாதார நிலையை அடிப்படையாக வச்சு கல்வி நிலையங்கள் எத்தனையோ வளர்ந்துருக்கு. ஒரு நாட்டுக்கு என்னங்க தேவை? பொருளாதாரம் அண்டு கல்வி. கல்வினால தான் பொருளாதாரமே வரும். கல்வியை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இன்றைய ஸ்மார்ட், அதாவது டிஜிட்டல் உலகம்தான். இன்றைக்கி ஒரு கையில், ஒரு செல்ஃபோனில் எல்லாமே தெரியுது மாணவர்களுக்கு கூட. இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அனலாக் சிஸ்டம் அண்டு டிஜிட்டல் சிஸ்டம்னு.
அதே மாதிரி இப்போ வளர்ந்துருக்கிற ஒரு முறை நம்மெல்லாம் இன்னமும் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அனுப்பிட்டு இருக்கோம். பழைய கழிஞ்சிருச்சு, புதிய புகுந்துருச்சு. இந்த புத்தாண்டில் எதையாவது தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அதாவது மெய்நிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெய்நிகர் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 வகையாக பிரிஞ்சிருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டி. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அனலாக் அண்டு டிஜிட்டல்னு சொல்லிட்டு. அனலாக்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எந்த பட்டன் சிஸ்டமும் இருக்காது, எந்த எண்ணெய் தட்டினாலும் அதெல்லாம் எதுவும் ஆப்ரேட் ஆகாது. அது அனலாக் வந்து நம்ம கையில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி டிஜிட்டல்னால் அந்த பட்டன் தட்டினீங்கன்னா, அந்த ரிமோட்டை தட்டினீங்கன்னா டிவி ஆஃப் ஆகும், இல்லைன்னா லாக் ஆகும், இல்லைன்னா கேமராவை எங்கேயோ இருந்து கூட இணையத்தின் வழியாக இணையத்தையும் இங்கே சொல்லி ஆகணும். அதுவும் ஒரு பக்கமான வளர்ச்சி தான் தொழில்நுட்பத்தில். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அனலாக் அண்ட் டிஜிட்டல் பார்த்துட்ருக்க சமயத்தில் இப்போது இந்த புத்தாண்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எப்படின்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ரோபோட்டுன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னா என்ன? அதுவும் ரோபோட் மாதிரி தானே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், விஜயகாந்த் சாரை நேர்லேயே கொண்டு வந்தாங்க. ஏஐ டெக்னாலஜின்றாங்க. அது வந்து நம்ம சினிமாவில் பார்க்குறதுக்கு ஏஐ டெக்னாலஜியாக இருக்கும். வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னா ஒரு சிமுலேஷன் சொல்லுவாங்க. அது கண்ணில் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நேரில் நம்மளுக்கு பிடிச்சவங்க இல்லை இறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள டைரெக்டாக நம்ம நேரில் பேசுகிற மாதிரியே, நம்ம கூட இருந்த மாதிரியே வர வைக்கணும் அப்படின்ற டெக்னாலஜி தான், தொழில்நுட்பம் தான் வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறோம். அதை வந்து சிமுலேஷன் சொல்லுவாங்க. நிறைய அலைக்கற்றைகளை வந்து நம்ம கண்ணுக்கு அருகில் கொண்டு வந்து அந்த ரோபோட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரோபோட்டை வந்து அந்த உருவத்தை மாதிரி மாற்றி நம்ம கண்ணில் அவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி காட்டுறதோட டெக்னாலஜி, தொழில்நுட்பம் தான் வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது. இன்னும் நல்லா சொல்லணும்னா, ரோபோட் வந்து ஒரு இப்போல்லாம் சீனா, ஜப்பான், இப்போ நம்ம நாட்டிலேயே கூட ஒரு சில ஹோட்டல்களில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டீ, காஃபி இல்லை ஹோட்டல் சர்வராக ஒர்க் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா கேரளாவில் சமீபத்தில் ஒரு டீச்சர் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டுன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு இயந்திரம் மட்டும்தான் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால். அதுவே வர்ச்சுவல் ரியாலிட்டின்னா நம்ம கண்ணை எதிர்க்கவே அந்த உருவம் அந்த இயந்திரம் மாதிரி தெரியாது, நம்ம மனிதர்கள் மாதிரி இருக்கும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இப்போ அனலாக், டிஜிட்டல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த வளர்ச்சி புரியுதுங்களா? அனலாக் வந்து நம்ம உடல் உழைப்பு, டிஜிட்டல் வந்து நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் உக்காந்த இடத்துலையே பண்ணலாம், எல்லா வேலையும் எல்லா பயனையும் அடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தான் ரோபோட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது. அதை நம்ம தான் இயக்கணும். ஸ்மார்ட் ஃபோனில் இயக்குனா கூட நம்ம தான் இயக்கணும். ஆனால் வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது அவங்களே நம்ம கூட பேசுவாங்க. அதுதான் அந்த ஸ்டிமுலேஷனுங்கிறது, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரோபோட்டுங்கிறது ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் பண்ணி அது வந்து நம்ம சொல்லி வச்சுருக்கிறது தான் பண்ணோம். ஆனால் வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கூடவே நம்ம மனிதர்கள் மாதிரி வர்ற ஒரு தொழில்நுட்பம் தான். இப்போ புரியுதா மின்னணுவியல் துறை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னுட்டு? இந்த புத்தாண்டில் ஒரு எழுச்சி நடந்திருக்கு, ஒரு டிஜிட்டல் யுகத்தில் ஒரு எழுச்சி நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்கு, ஒரு திருப்பம் நடந்திருக்கு. இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்மெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் கல்வின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கல்வியில் சில மாணவர்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிஸ்டமை. அது எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பம் இப்போ புதுசாக வந்திருக்கு. யூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப பழசு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாட் பாட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி தாங்க ரோபோட்டு அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா. ரோபோட்டாக தான் இருக்கும். ஆனால் வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து ரோபோட் வந்து நம்ம மனுஷங்க மாதிரியே நம்ம உணர்வுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நடந்துக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி சாட் ஜிபிடியில் பார்த்திங்கன்னா
நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்ச்சிங்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு வரும் சேட் ஜிபிடியில். அதுவே சேட் பாட்டில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, மனிதர்கள் என்னென்ன நினைப்பாங்களோ, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் சேட் பாட்டுன்னு சொல்லிட்டு. இந்த வளர்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு என்ன நடந்தது வரலாறுல? புறா, கடிதம், அந்த புறா போயிட்டு தபால் வந்தது. அடுத்தது மெயிலு, அடுத்தது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியம்லாம் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் முக்கியமாக. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகேங்களா? அனலாக், டிஜிட்டல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டி. இதில் இப்போ நியூ டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி அண்டு சேட் பாட். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த கான்வர்சேஷனில் நான் ஒரு தம்ப்நெயில் போட்டிருக்கேன். ஒரு பிளேட் பிரியாணி வேணுமா இல்லை ஒரு கப் சிப் வேணுமான்னு சொல்லிட்டு. சிப்புன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கூட சொல்கிறேன். சிப்புங்கிறது தான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியது. நம்ம ஒரு கையில் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த ஃபோனில் என்னென்னவோ பார்த்துட்ருக்கோம். யாருன்னா கூப்பிட்டா கூட நமக்கு தெரியறதில்ல. அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குது. ஒரு உலகமே நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு கப் சிப்பை பற்றி தெரிஞ்சுக்கல இன்னும். ஆனால் பிரியாணி பற்றி அவ்வளோ தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்டா வேறு எதுனா குடிச்சிட்டு வேறு எதுனா பசங்களை இல்லை மாணவர்களை எதனா பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற சமூகம் இப்போது நிலவிட்டு இருக்குது. இது பிரியாணிக்கான வளர்ச்சி, பிரியாணிக்கான எழுச்சி, பிரியாணிக்கான மாற்றம். அதனால் சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதுவே இப்படி மாற்றி யோசிங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு எழுச்சியை கொண்டு வாங்க, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. சமூக பொருளாதாரத்தில் பிரியாணி நம்ம மனசு விட்டு அகலாதது தான், நான் வேணான்னு சொல்லலை. அதே மாதிரி நம்ம அறிவுத்திறனையும் வளர்த்துக்கணும். எப்படின்னா, இந்த மாதிரி மின்னணுவியல் துறையில் ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு, அதை பற்றி யோசிக்கணும், திங்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த டெக்னாலஜியை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறோம், நம்ம நாட்டை நம்ம வீட்டை எவ்வளோ முன்னேற்றணுங்கிறது தெரிய வரும். பிரியாணி முக்கியமானது தான். ஆனாலும் பிரியாணிக்கு உண்டான மாற்றத்தை யோசிக்கிற நம்ம டெக்னாலஜியை பற்றி யோசிக்கணும். அனலாக், டிஜிட்டல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இப்போது ரீசெண்டாக சேட் ஜிபிடி, சேட் பாட். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.